அந்த காட்டுல 7 காகங்களும் அவங்களோட தங்கச்சி மீனுக்குருவியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத அம்மாவும் இருக்காங்க. பசங்களா, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு பசங்களா. தங்கச்சி எப்படியாவது நல்லபடியா பாத்துக்கோங்கடா. உங்களை நம்பிதான் விட்டுட்டு போறேன். அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அண்ணா அண்ணா, நம்ம அம்மா இப்படி திடீர்னு இறந்து போயிட்டாங்களே, நம்ம என்னன்னா பண்ண போறோம்? தங்கச்சி, நீ ஒண்ணு கவலைப்படாத தங்கச்சி. 7 அண்ணங்க நாங்க இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? உன்னை நாங்க ராணி மாதிரி பாத்துக்குவோம். மீனுக்குருவியோட 7 அண்ணன்களும் கழுகும் சேர்ந்து பறவைங்களை வேட்டையாடி கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பறவை ஒண்ணு மாட்டிக்கிச்சு. அந்த பறவையை கொண்டு மீனுக்குருவியோட வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனாங்க. தங்கச்சி, இந்த பறவையை சுத்தம் பண்ணி நல்ல அருமையான சுவையான ஒரு குழம்பு ஒண்ணு தயார் பண்ணிரு. அப்புறம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், கழுகண்ணாவும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராங்க. சாப்பாடு அதிகமாவே செஞ்சிரு. மீனுக்குருவி சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையுமே ரெடி பண்ணிருச்சு. வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கும்போது மீனுக்குருவி கையில கத்தி பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அம்மா, என் கையில இப்படி ரத்தம் வருது, வலி தாங்க முடியல, என்ன பண்றது? அண்ணங்க வேற வந்துருவாங்க. இன்னைக்கு வேற நல்லா சமைச்சு வைக்க சொல்லியிருக்காங்க. சமைப்போம். மீனுக்குருவி கையில ரத்தம் வர்றது கூட யோசிக்காம அவங்க அண்ணனுங்களுக்காண்டி சுவையா சமைச்சுக்கிட்டு இருந்தது. கறியிலலாம் ஃபுல்லா ரத்தமா இருந்தது. மீனுக்குருவி சமைச்சு முடிச்சிருச்சு. சமைச்ச சாப்பாட்டை அவங்க 7 அண்ணங்களுக்கும் அதுக்கப்புறம் வந்த கழுகுக்கும் பரிமாறுச்சு. சாப்பாடு சுவையா இருக்குன்னு சொல்லி எல்லா பறவைங்களும் சீக்கிரமாவே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. குருவி, எப்படி இவ்வளவு சுவையா சமைக்கிற? சாப்பாடு இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்ததுமா. ஆமா தங்கச்சி, எப்பயும் இல்லாம இன்னைக்கு தனி சுவையா இருந்தது. என் கையில கத்தி பட்டு ரத்தம் வந்துருச்சுனா அந்த ரத்தத்தோடயே சமைச்சேன். அதனாலதான் ருசியா இருக்கும் போல. 7 காகங்களும் கழுகும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே பறந்து போனாங்க. காகங்களா, நீங்க வலிமையா இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இருங்க, நான் கீழே வரேன். அந்த வழி என்னன்னு சொல்றேன். உன் தங்கச்சி ரத்தம் பட்டு சமைச்சு கொடுத்த சாப்பாடே அவ்வளவு ருசியா இருந்ததுன்னா உன் தங்கச்சியை சமைச்சு சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும். நான் நிறைய டைம் குருவியோட கறி சாப்பிட்டுருக்கேன். அந்த கறியை சாப்பிட்டா நம்மளோட உடம்பு ரொம்ப பலமா இருக்கும், நம்ம இளமையாவே இருப்போம். என்ன சொல்றீங்க? ஏற்பாடு பண்ணிடலாமா? என்னது, என் தங்கச்சியை சுட்டு சாப்பிடணுமா? முதல்ல உன்னை சுட்டு சாப்பிடணும். என் தங்கச்சியை சுட்டு சாப்பிட சொல்ற? கழுகு காகங்கள்ட்ட பேசி பேசி காகங்களோட மனசை மாத்திருச்சு. காகங்களும் கழுகு சேர்ந்து மீனுக்குருவியோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அங்க போன காகங்களும் கழுகும் சேர்ந்து மீனுக்குருவிய வீட்டுக்குள்ள கட்டி வச்சுட்டாங்க. மீனுக்குருவிக்கு எதுக்கு கட்டி வச்சாங்கன்னு ஒண்ணுமே புரியவே இல்லை. அண்ணா அண்ணா, எதுக்கு நான் என்ன கட்டி வச்சிருக்கீங்க? தங்கச்சி, மன்னிச்சிருமா. உன்னை என்ன கொஞ்ச நேரத்துல சமைச்சு சாப்பிட போறோம். சமைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. எனக்கு சமைக்க தெரியாது. உங்க 7 பேத்துல யாரா சமைக்கிறீங்க? எங்க யாருக்கும் சமைக்க தெரியாது. நான் போய் சமையல் மாஸ்டர் கூட்டிட்டு வரேன். கட்டாக்காக பறந்து போய் ஒரு மரத்து மேல உட்காந்து அழுதுகிட்டே இருந்தது. என் தங்கச்சி பாவம். இங்க பாரு கட்டா, நீ அழுகாத. உன் தங்கச்சி நான் எதுமே பண்ண மாட்டேன். அதே சுவையிலே நான் வந்து உங்க அண்ணனுங்களுக்குலாம் சமைச்சு தரேன். சரியா? வா போலாம். என் தங்கச்சிக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல. கட்டாக்காக சமையல் மாஸ்டர் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு பறந்து போச்சு. சமையல் மாஸ்டர் சமைச்ச சாப்பாடை எல்லாருக்கும் பரிமாறினாங்க. எல்லா பறவைங்களும் சாப்பிட்டாங்க. காகங்களா, இவ்வளவு மோசமானவங்களாவா இருப்பீங்க? ஒரு சுவையான சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு உங்களோட சொந்த தங்கச்சியவே கொன்னுட்டீங்களேடா, பாவீங்களா? உன் பேச்ச கேட்டுதான் நாங்க இப்படி புத்தி மாதிரி போயிட்டோம். என் தங்கச்சி திரும்ப வராதா? நம்ம இந்த கழுகோட பேச்ச கேட்டுதான் மோசம் போயிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த கழுகு அருமையா பேசி நம்மளை ஏமாத்திருச்சு. இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே மீனுக்குருவி அந்த இடத்துக்கு வந்தது. குருவி, உனக்கு ஒண்ணு குழம்பு வச்சாச்சுன்னு சொன்னாங்க. நீ என்ன உயிரோட வந்து நின்னுகிட்டு இருக்க? அண்ணா, நம்ம தங்கச்சி வந்துருச்சுண்ணா. முதல்ல இந்த கழுகை சுட்டு கொல்லுங்கண்ணா, சாவட்டும். கழுகை சுட்டுட்டாங்க. கழுகு தப்புச்சோம் பொழைச்சோன்னு பறந்து ஓடிருச்சு. தங்கச்சி, அண்ணனுங்களெல்லாம் மன்னிச்சிரு தங்கச்சி. இந்த கழுகோட பேச்ச கேட்டு தடமாறி போயிட்டாங்க தங்கச்சி. இனிமேல் அந்த மாதிரி நடக்காது தங்கச்சி. நீ எங்க கூடயே இரு தங்கச்சி.